இருந்த கனமான சங்கிலிகள் புண்ணாகி போயிருந்த அவன் தோலை உரசி உயிர் போகும் அளவுக்கு வழியை தந்தது. அகன் முன்னும் பின்னும் பார்த்தான். நீளமான சங்கிலியில் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் அவனைப் போலவே பிணைக்கப்பட்டிருந்தார்கள். அவனுக்கு முன்னே இருந்த பாடி பில்டர் முதுகு முழுவதும் ரத்த காயங்களுடன் நடந்து கொண்டிருந்தார். பின்னால் இருந்தவனோ இதையும் முணுமுணுத்துக் கொண்டே வந்தான். அவ்வப்போது குதிரையில் வரும் போர்வழியில் இருந்த வீரர்கள் அவர்களை ஏளனமாக பார்த்து சென்றனர். ஐயோ, நான் இந்த அடிமை கூட்டத்தில் ஒருத்தனா? இந்த நைட்மேர் வேர்ல்ட்ல பயணத்தை தொடங்கும் போது சண்டை போடுறதுக்கு ஏதாவது ஆயுதங்கள் இருக்கும் எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு அடிமையா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த சோதனை எவ்வளவு கடினமானதோ அவ்வளவுக்கு பெரிய பலனை தரும் என்ற நம்பிக்கையில் அகன் தனது பவர் ஸ்டேட்டஸ் திரையை வரவழைத்து பார்த்தான். காற்றில் மின்னிய அந்த குறியீடுகள் விசித்திரமான கோடுகளாகவும் புரியாத ஏலியன் மொழி வடிவிலும் இருந்தன. என்னது இது? ஒண்ணுமே புரியலையே என்று அவன் குழம்பி போனான். ஆனால் அடுத்த சில வினாடிகளில் அந்த திரையில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அந்த விசித்திரமான எழுத்துக்கள் மெல்ல உருமாறி அவனுக்கு பரிச்சயமான தமிழ் மற்றும் ஆங்கிலம் கலந்த எழுத்துக்களாக மாறின. அந்த நைட்மேர்ஸின் விசித்திரமான சக்தி அந்த ஏலியன் மொழியை அகனின் புரிதலுக்கு ஏற்ப தானாகவே மொழிபெயர்த்து அவனுக்கு காட்டியது. இப்போது அந்த குறியீடுகள் அவனுக்கு மிக தெளிவாக புரிந்தன. பவர் ஸ்டேட்டஸ் நேம் அகன் சக்கரவர்த்தி, ரேங்க் ஸ்லீப்பர், வெப்பன் நோ, ஸ்டேட்டஸ் டெம்பிள் ஸ்லேவ். பாக்கிரம மொழிக்கு ஏற்ற மாதிரி இது மாறுதா? செம ஃபேண்டஸியா இருக்கே என்று அவன் வியந்தாலும் அதில் இருந்த டெம்பிள் ஸ்லேவ் என்ற வார்த்தை அவனை மீண்டும் ஒரு முறை சுருக்கென்று தைத்தது. டெம்பிள் ஸ்லேவ், கோயில் அடிமையா? அடிமை தெரியும், அது என்ன கோயில் அடிமை என்று அந்த திரை தன்னை பற்றி காட்டியதை குழப்பத்துடனே பார்த்து நடந்தபோது அவன் தடுமாறி கீழே விட அந்த சங்கிலி மற்றவர்களையும் இழுத்தது. உடனே பின்னால் இருந்தவன் கத்தினான், "நீ அறிவுக்கா? ஒழுங்கா பாத்துடா!" அகன் சுதாரித்து எழுந்து நடப்பதற்குள் அந்த சங்கிலி மீண்டும் அவனை நிலைக்குறைய செய்தது. பின்னால் இருந்தவன் மீண்டும் சீறினான், "ஏ லூசு பையலே, வேணுமே பண்றியா? சாவச்சிருவேன்." முன்னால் இருந்த பாடி பில்டர் ஏளனமாக சிரித்தான். "ஏன்டா வீணா கத்துற? நம்ம எல்லாருமே இந்த மலையில சாகதான் போறோம். இந்த வீரர்கள் எதுக்கு நம்ம இந்த பணியில் எடுத்து போறாங்கன்னு தெரியுமா?" என்று குதிரையில் வரும் வீரர்களை காட்டி கேட்டார். அகனும் பின்னால் வந்தவரும் மௌனமாக இருக்க பாடி பில்டர் தொடர்ந்தார், "நம்மள அந்த பணி